நாட்டின் 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் கலை நிகழ்ச்சிகளை தற்போது பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் மல்லமூப்பம்பட்டியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் கழக பொதுச் செயலாளர் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எம்எல்ஏ எம்.கே. செல்வராஜ் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ ரவிச்சந்திரன் அவர்களே, முன்னாள் மேயர் அண்ணன் சவுண்டப்பன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, சார்புமன்றி மாவட்ட செயலாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களே, சேலம் மேற்கு ஒன்றியத்திலிருந்து வருகை தருகின்ற ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே, சார்பணி பொறுப்பாளர்களே, கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, கழக உடன்பிறப்புகளே, வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, கழக உடன்பிறப்புகளே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு குறுகிய காலத்திலே பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமாற உளமாற வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட கட்சி. இது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், அவர்களுக்கு அரசின் மூலம் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி மற்றவர்களைப் போல சமூகத்திலே உயர்ந்த நிலைக்கு உயர வேண்டும் என்பதற்காக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக என்ற இயக்கத்தை தோற்றுவித்தார். தோற்றுவித்து மக்களுடைய மாபெரும் ஆதரவை பெற்று சுமார் 11 ஆண்டு காலம் தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி கொடுத்த முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றார் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய காலத்தில்தான் ஏழைகள் என்ற நிலை உயர வேண்டும் என்று அருபாடுபட்டு வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு உழைந்த மறைத்த தலைவர், ஒப்பற்ற தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு மறைவுக்கு பிறகு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு சோதனைகளை தாங்கி மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் இருந்த காலம் ஒரு பொற்காலம். அவர் ஆட்சி செய்த காலம் மக்களுக்கு ஒரு பொற்காலமாக இருந்தது. தமிழகத்திலே குறிப்பாக ஏழை மக்களுக்கு என்று நிறைய திட்டங்களை வாரி வாரி வழங்கிய தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். சமூகத்திலே பின்தங்கிய ஏழை மக்கள் உயர வேண்டும், அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்பதை உன்னிப்பாக கவனித்து அதை படிப்படியாக நிறைவேற்றி இந்தியாவிலேயே தமிழகம் ஒரு முதன்மை மாநிலம் என்ற பெருமையை உருவாக்கி தந்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி செய்தது. 30 ஆண்டு காலத்திலே தமிழகம் ஏற்றம் பெற்றது. அந்த 30 ஆண்டு காலத்தில் தான் மற்ற மாநிலத்திலே ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுக்கு நன்மை கிடைத்த காலம் அதிமுக ஆட்சி காலம். இன்றைக்கு ஏழைகளுக்கு வீடுகள், பசுமை வீடுகளை கட்டி கொடுத்தார். வயதான தாய்மார்கள், பெரியவர்கள், உழைக்கும் திறனற்றவர்கள், முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கினார் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அம்மா வழியிலே வந்த அம்மாவுடைய அரசு நாங்கள் சென்றடமெல்லாம் அந்த முதியோர் பெருமக்கள் அவள் கொடுக்கின்ற மனு எங்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கல் என்ற மனுதான். அதை பரிசீலித்து பார்த்து அம்மாவுடைய அரசு சட்டமன்றத்திலே சுமார் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு
அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அதை நடைமுறைப்படுத்தினோம். இது ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற திட்டம். அதே போல ஏழைகள் குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி நல்ல கல்வி கிடைக்க வேண்டும். அதற்காக நிறைய ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி என்று அதிக பள்ளிகளை திறந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கின்ற ஏழை மாணவன் கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய உச்சபட்ச நிலையை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். அதிகமான கல்லூரிகள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, என்ஜினியரிங் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி என்று தமிழகத்திலே எண்ணிலடங்கா கல்லூரிகளை திறந்து ஏழைகள் குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏழைகளுக்கு பார்த்து பார்த்து உதவி செய்த அரசு அதிமுக அரசு, அதிமுக கட்சி. சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து சரித்திரம் படைத்த தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். என்றால் ஏழையுடைய குழந்தை உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அதை நிறைவேற்றப்பட்ட தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். குழந்தைகளுக்கு காலணி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, பள்ளிக்கு போறதுக்கு விலையில்லா சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி, லேப்டாப் எல்லாம் கொடுத்து ஒரு தரமான மாணவனை அதிமுக ஆட்சியிலே உருவாக்கி கொடுத்தார்கள். இன்றைக்கு இந்திய நாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே முதல் மாநிலம். கல்வி கற்பதிலே முதன்மையான இடத்திற்கு வந்தது தமிழ்நாடு. இதற்கு காரணம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவி அம்மா, இருவரும் தலைவருக்கு மரபு அம்மாவுடைய அரசு. மூன்றும் இணைந்து 30 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்த காரணத்தினாலே, கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்த காரணத்தினாலே இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் நல்ல கல்வி கற்று உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலையை அதிமுக அரசு உருவாக்கி தந்தது. இதுதான் சாதனை. அதற்கு மேலாக அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், கூலி தொழிலாளியுடைய பிள்ளைகள், விவசாய தொழிலாளியுடைய பிள்ளைகள், தொழிலாளியுடைய பிள்ளைகள் தான் அதிக அளவு அரசு பள்ளியை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவை அந்த மாணவ மாணவிகள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்று கனவு காண்பார்கள். ஆனால் காணல் நீராக இருந்தது. அதையும் மாற்றுவதற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்தது. அதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைய தினம் 2160 பேர் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் MBBS படிக்கிறாங்க, பல் மருத்துவராக படிக்கிறாங்க. ₹1 செலவு பண்ணாம அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அனைத்தும் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அதிமுக அரசு உருவாக்கி தந்தது. இதெல்லாம் மிகப்பெரிய சாதனை. ரேஷன் கடையில் முழுவதும் தங்குதடையில்லாமல் தரமான பொருள் அதிமுக ஆட்சியில் கிடைத்தது. கொரோனா வைரஸ் தொற்று காலம், வேலைக்கு செல்ல முடியவில்லை, வேலை வாய்ப்பு இல்லாத நேரம், அந்த காலகட்டத்தில் கூட 11 மாதம் விலையில்லா அரிசி, சர்க்கரை, எண்ணெய் வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தை பொங்கல் வருகின்ற பொழுது சிறப்பு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. அதற்காக கொரோனா காலம், வேலை இல்லாமல் இருந்த காலம், தை பண்டிகை அனைவரும் சிறப்பாக கொண்டாட என்பதற்காக எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். முழு கரும்பு கொடுத்தோம், சக்கரை, அரிசி, ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் கொடுத்து கமகமனு எல்லா இல்லங்களிலும் பொங்கல் பொங்கலை காட்சி அதிமுக ஆட்சியில் தான் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் ஏழைகளுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம். யார் வேண்டுகோள் வைக்கல, இருக்கின்ற நிலைமையை உணர்ந்து, மக்களுடைய நிலைமையை உணர்ந்து அவர்களுக்காக செய்த திட்டம். இன்றைய தினம் விடியா திமுக அரசு பொறுப்பேற்று 2.5 ஆண்டு காலத்துக்கு மேலாகிவிட்டது. கிட்டத்தட்ட 2 ஆண்டு 8 மாத காலம் நிறைவு பெற்றுவிட்டது. இந்த 2 வருடம் 8 மாத காலத்தில் மக்களுக்கு செய்த நன்மை என்ன என்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எந்த நன்மையும் கிடைக்கல.
ஏன்னா அது ஒரு குடும்ப கட்சி, ஒரு கம்பெனி மாதிரி, கார்பரேட் கம்பெனி மாதிரி, வரவு செலவு லாப நஷ்டம் பார்க்கிற கட்சி அந்த கட்சி. திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், இப்போ உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றார். அண்மையில் பெத்தநாயக்கி மலையத்தில் திமுக இளைஞர் அணி மாநாடு நடந்தது, அதுல இன்பனதையும் அமர வச்சுட்டாங்க. தமிழகத்திலே மன்னராட்சி கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறாங்க. மன்னராட்சி இருக்கும் பொழுதுதான் தந்தைக்கு பிறகு மகன் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு. இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது ஏற்புடையதல்ல. அப்படி இருந்தால் அது ஒரு சர்வாதிகாரம் ஆகிவிடும். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் சர்வாதிகார ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது, மக்களை பற்றி கவலைப்படவில்லை. இன்றைக்கு திமுக குடும்பத்திலே இன்றைக்கு அதிகார மையங்கள் அதிகமாகிவிட்டது. ஒரு முதலமைச்சர் அல்ல, கிட்டத்தட்ட 4 முதலமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தில்தான் எந்த திட்டமும் நிறைவேறப்படாமல் திண்டாடி கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது. பத்திரிகையில் திருப்பி பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, இந்த செய்தி தான் நாம் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுகிறோம். இன்றைக்கு எது கிடைக்கிறதோ இல்லையோ, கஞ்சா எல்லா பக்கமும் தாராளமாக கிடைக்குது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள் சீரழியக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் இந்த அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையிலே தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாம, எனக்கு முன்னாலே மாவட்ட செயலாளர் சொல்லியதை போல விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 வரைக்கும் சிறப்பான ஆட்சி, விலைவாசி கட்டுக்குள் வைத்திருந்தோம். கொரோனா காலம் விலை உயரல, வறட்சி விலை உயரல, புயல் அடித்தது அப்போ விலை உயரல. ஆக புயல் வந்தாலும் சரி, கனமழை பொழிந்தாலும் சரி, வறட்சி வந்தாலும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, விலை உயராமல் மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இன்றைய நிலை என்ன? கடுமையான விலை உயர்வு. 2021க்கும் இப்பொழுது இருக்கிற 2023க்கும் 2024க்கும் ஒப்பிட்டு பாருங்க. நான் போடுற சட்டை, வேஷ்டி, நீங்க அணிந்திருக்கின்ற சேலைகள் எல்லாம் ஒப்பிட்டு பாருங்க. 40% உயர்ந்து போச்சு. ஆனா வருமானம் குறைஞ்சு போச்சு, வேலைவாய்ப்பு குறைந்து போய்விட்டது, ஆனால் செலவு அதிகரித்து விட்டது. இதனால் மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் இந்த ஆட்சியில காட்சியா பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம நகர்ப்புறத்திலே கடுமையான உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, மின்கட்டணம் 52% உயர்வு. எப்படி மக்கள் தாக்கு பிடிக்க முடியும்? இன்றைக்கு தொழிலும் சீரழிந்து விட்டது, விவசாயமும் இன்றைக்கு படுபாதாளத்துக்கு போய்விட்டது. மக்கள் பிழைக்க முடியாத நிலைக்கு இந்த ஆட்சியில் தள்ளப்பட்டது என்பதுதான் யதார்த்த உண்மை. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏழை மக்கள் ஏற்றம் பெற விடுவதற்காக நிறைய திட்டங்களை கொண்டாந்தாங்க. அதையெல்லாம் படிப்படியாக மூடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு எனக்கு முன்னால் மாவட்ட செயலர் சொன்னதை போல இன்றைக்கு அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் 2000 திறக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு நாங்கள் திறந்தோம். நான் முதலமைச்சர் இருக்கும்போது அம்மாவுடைய அரசு திறக்கப்பட்டது. எல்லா அம்மா மினி கிளினிக்லையும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் இருப்பாங்க. மக்கள் ஏழை மக்கள் அதிகமாக நிறைந்த பகுதியிலே அதை தேர்வு செய்து அங்கே அம்மா மினி கிளினிக்கை நாங்கள் ஏற்படுத்தினோம். அதையும் மூடிட்டாங்க. இதில் என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி தேவை? ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே இன்றைக்கு வைத்தியம் செய்வதற்காக, மருத்துவம் செய்வதற்காக கொண்டு வந்த திட்டத்தையும் முடக்கிவிட்டார்கள். இதனால் மக்கள் பாதிக்கிறார்கள். அதோடு விலையெல்லாம் சிமெண்ட் கொடுத்தோம், அதையும் மூடிட்டாங்க. விலையெல்லாம் உப்பு கொடுத்தோம், மூடிட்டாங்க. இப்படி நிறைய திட்டங்கள். அம்மா இருசக்கர வாகனம், இன்னைக்கு வேலைக்கு செல்லுகின்ற மகளிர்கள் உரிய நேரத்தில் செல்ல முடியும்.
வீட்டுக்கு உரிய நேரத்தில் திரும்ப முடியும் பணி முடிந்த பிறகு. அதற்காக ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் கொடுத்தோம். 3 லட்சம் பேருக்கு கொடுப்பதற்கு திட்டமிட்டு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் நிறுத்திவிட்டார்கள். தாலிக்கு தங்கம் இன்னைக்கு ஒரு பவுன் 46,000 ரூபாய் என்று கருதுகிறேன். இன்னைக்கு நம்முடைய வீட்டில் படிக்கின்ற குழந்தைகள் இன்னைக்கு திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார தடையின் காரணமாக திருமணம் தடைபெறுகிறது. அதை புரட்சி தலைவி அம்மாவில் எண்ணி பார்த்தார்கள். ஆகவே அந்த திருமண வயது எட்டுகின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அரசின் சார்பாக 25,000 50,000 தாலிக்கு ஒரு பவுன் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம் தான். பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கூட அது உடனே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது உதவி பெற்றது. 16 வகையான பொருளை கொடுத்தாங்க அம்மா. பெற்ற தாய் தந்தையர்கள் பார்க்கிறீர்கள், பெறாத தாய் புரட்சி தலைவி அம்மா ஏழை பெற்றெடுத்த குழந்தை கூட நலமோடு வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக 16 வகையான பொருளை கொடுத்து உதவுனாங்க. அதோடு இந்தியாவிலே சிறப்பான மருத்துவ சிகிச்சை எல்லா அரசு மருத்துவமனையும் கிடைப்பதற்கு நம்முடைய சேலம் அரசு மோகன்குமார் மருத்துவமனையில் பிரம்மாண்டமான 500 படக்கு வசதி கொண்ட மகப்பேறு மருத்துவமனையை அம்மா கட்டி கொடுத்தாங்க. 500 படுக்கை வசதி கொண்ட மகப்பேறு மருத்துவமனை. இன்றைக்கு தாய்மார்கள் பிரசவம் பார்க்க வேண்டும் சொன்னா தனியார் மருத்துவமனைக்கு போனால் 10,000 15,000 செலவாகும். அதை கூட அவள் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே அப்படி ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்கள் இன்றைக்கு அந்த கர்ப்பிணி தாய்மார்கள் இன்னைக்கு மகப்பேறு மருத்துவமனையிலே சேர்ந்து சுகப்பிரசவம் பெறுவதற்கு உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அங்கே பச்சிள குழந்தைகள் சிறப்பு திட்டம் 50 படுக்கை கொண்ட அதையும் அங்கே உருவாக்கி தந்தாங்க. இப்படி ஏழைகளுக்கு எது தேவை அதை உணர்ந்து உடனுக்குடன் நிறைவேற்றப்பட்டு அந்த திட்டம் ஏழை மக்கள் வீட்டுக்கு போய் சென்றது. அதுதான் அதிமுக அரசாங்கம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலேயே அதிக உறுப்பினர் கொண்ட ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். சுமார் 2,05,00,000 உறுப்பினர் கொண்ட பிரதான கட்சியாக இருப்பது அதிமுக கட்சி தான். வேற எந்த கட்சிக்கு இவ்வளவு உறுப்பினர் கிடையாது. அதே போல அதிக ஆட்சி செய்ததும் தமிழகத்தில் அதிமுக கட்சி தான். ஆகவே இங்கே வரி விருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் இணைத்துக் கொண்டவர் அனைவருக்கும் எனது உளப்பூர்வமான மனமாற வாழ்த்துக்களை தெரிவித்து இதற்காக ஒரு நல்ல ஏற்பாடு செய்த சுமார் 700 பேர் இன்றைய தினம் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை ஏற்று தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்து இதற்காக முழு மூச்சு ஏற்படுத்திய மாவட்ட செயலாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்போடும் நடத்துவதற்கு ஏதுவாக ஒரு நல்ல நிலையை உருவாக்கி தந்த ஒன்றிய கவுன்சிலர் சகோதரி திருமதி சாந்தி சங்கர்ராஜ் அவர்களுக்கும் அறிவு சகோதரர் திரு சங்கர்ராஜ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.